ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஏர்லியராக முடிஞ்சதுனால நாங்கள் பக்கத்தில் ஈசா போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணி அப்படி கிளம்பிட்டோம். இங்கேருந்து தேனியிலேருந்து 2 பஸ்ஸு 2 வேன் ஃபுல்லாக எல்லாருமே போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனுக்காக. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் மதியமே கிளம்பி வந்துட்டோம். இங்கே ஒரு 2 மணி போல் இங்கே ரீச் ஆனோம். வெயில் செம்ம வெயில் வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு அங்கே உள்ளே போய் அந்த ஆதி யோகி அந்த ஸ்டாச்சு பார்க்கணுன்ற ரொம்ப ஒரு ஆர்வத்தில் நடந்து வந்துட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய இன்னொரு பஸ்ஸு. இதிலேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க உள்ள என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போம். அந்த என்ட்ரன்ஸை எடுக்கணும்னு நினச்சேன். பட் பஸ்ஸு வந்து உள்ளே வரைக்கும் வந்ததுனால அந்த என்ட்ரன்ஸ் எடுக்க முடியல. இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள போன என்ட்ரன்ஸு. இங்கே வந்து என்னென்ன பிளேசஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பக்கத்தில் அவரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அங்கே தூரம் வந்துட்டு ஒரு கோபுரம் தெரியுது. பின்னாடி வந்து சிவனோட சிலை தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ இந்த சிவராத்திரிக்காக வந்துட்டு இந்த கோபுரம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து பார்க்குற அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வானம் அந்த கோபுரம் தொடுற மாதிரி அது வந்து ஒரு செட்டு தான். ஸோ பார்க்க நல்லா ஒரிஜினல் பொழிஞ்சு. ஸோ கிட்டத்தில் நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் அது சும்மா செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மீனாட்சி கோபுரம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தா சும்மா செட்டிங் தான் அது. இந்த இடத்துல கூட குதிரை சிலை மண் சிலை போலவே வந்துட்டு இந்த சினிமா ஷூட்லலாம் செட் பண்ணுவாங்கள்ல, அது போல் இருந்துச்சு பார்க்கவே. அது செட்டிங் நல்லாவே தெரியுது. ஸோ அங்கே தூரமாக ஏதோ ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. என்னன்னு போய் கிட்டத்தில் பார்த்தா ஃபுல்லாக மாடு. ஒவ்வொரு மாடும் வந்துட்டு ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷலாக இருந்துச்சு. இதுக்குள்ளே மாடு, ஆடு, குதிரை, நாய் எல்லாமே இருந்துச்சு. அந்தந்த ஊரோட பேர் போட்டு அந்த ஊரில் அந்த மாடு எவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. காங்கேய மாடெல்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர் மாடும் அங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி பார்த்துட்டே தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். இங்கே பாருங்கள், கொம்பெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஃபுல்லாக நாட்டு மாடுக போல் எங்கள் ஊரில் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருசாக இப்படி கொம்பு வச்சு நாங்கள் இப்போ பார்த்ததில்ல. இது வந்து ஹரியானா மாடா பாருங்க. ஆனால் கொம்பு வந்து இந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவும் தெரியல. பாருங்க, அளவா கொம்பு வந்து பின்னாடி வளைஞ்சது மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஓங்கோல் மாடு. இதுக்குமே வந்து கொம்பு வந்து அளவாக தான் இருந்துச்சு. பாருங்க, ஆடு மாதிரியே இருக்கு. ஆனால் இது மாடு. அது கொம்பு அப்படி வளைஞ்சிருக்கு. இது வந்து வெச்சூர் மாடா. முரட்டா இருக்கு பாருங்க. எல்லாமே நாட்டு மாடுங்க தான்.
இது வந்து புங்கனூர் மாடு. இதுவுமே வந்துட்டு அதாவது ஒவ்வொரு மாடுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஃபைனலாக எங்கள் ஊர் மாடு வந்துருச்சு. இதுதான் தேனி மலை மாடு. எல்லா மாடும் எந்திரிச்சு நிற்கு, இது மட்டும் கீழே உட்காந்துக்கிட்டே பார்த்துட்ருக்கு. இதுதாங்க காங்கேயம் மாடு. பெருங்க கொம்பு எவ்வளோ பெருசாக இப்படி ஷார்ப்பாக நேராக அந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாதிரியே இருக்குது. நம்ம ஊர் மாடை தான் பார்த்தாச்சு. சரி, அதுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி போட்டுருவோன்னு வைக்கோல், அகத்திக்கீரை, கொஞ்சம் மாவு இதை வாங்கி அது கொடுத்து என்ன 10 ரூபா வாங்கி கொடுக்குறேன். 10 ரூபா வைக்கோல் தேனி மாடுக்கு வாங்கிக்குது. அப்பயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது 10 ரூபா, இது 20 ரூபா. அகத்திக்கீரை கொடுங்க, 20 ரூபாய்க்கு கொடுங்க. அதையும் கொடுங்க. இல்லைங்க அப்படின்னு ஏய் இதே தேனிக்கார மாடு. எந்திரி படுத்துக்கிட்டே திங்கிறேன் பாரு, சோம்பேறி பையன். நம்மள மாதிரி என்னடா காங்கேயங்கால. இதுவே தேனி மாடு. அங்கே இருக்க எப்படி இருக்கு? இது ராஜபாளைய நாயா? ஆமா. இது கோம்பக்கார நாயோ? கோம்ப நாய் வேற மாதிரி இருக்கு. இதுக்கு நாய் மண்டலம் வெளியில போடுவாங்க. கம்பி பெருசா இருக்கு, கடிச்சு வச்சிரும். வாக்கா அந்த குதிரை. இவன் நினைச்சா இது மேலேயே ஏறி இவனு அவன் குதிரை. ஹலோ சார். அது எவ்வளோ பெருசுக்கா இருக்குங்க இருங்க. வெந்தயம் ரேஸ் குதிரை. முடிய பாரு, நம்மளை விட வளர்த்து வச்சிருக்கேன். ரேஸ் குதிரையா? குதிரைவாலா அமைதியா இருக்கியா? இவனுக்கு காலில் எதோ பிரச்சனை இருக்குமா? அங்கே பாரு, காலில் நிற்க மாட்டேங்குது. அது மூஞ்சி டிஃப்ரெண்டாக இருக்குக்கா. அது ஃபேஸு ஒரு காலை இப்படி வச்சுட்டே நிற்கணும். அவனும் அப்படி நிற்கிறாங்க. ஏதோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. எது என்னாச்சா? மலையாளத்துக்கம்மா. இங்கே வந்து சிவராத்திரிக்காக வந்துட்டு தமிழ் தெம்புன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓன் மேக்கிங் எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து பிப்ரவரி 17லேருந்து மார்ச் 9 வரைக்கும் இந்த இது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இதுவும் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இல்லை. பார்க்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பனை ஓலையில் வந்துட்டு அந்த பேக்கு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஆனால் ரேட் கேட்கும்போது வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எதுவும் வாங்கலை. ஒரு சிலது வாங்கினோம், ஒரு சிலது போய் பார்த்துட்டு இது எவ்வளவு? இது வந்து 50 ரூபா தான். 50 ரூபா தான். நான் வாங்கி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நேற்று எவ்வளோவா? 50 ரூபா தான். இவர் எவ்வளோ சொல்கிறார்? 60 ரூபா சொல்கிறாரு. இது வாசம் வருமா? நல்லா சாம்பிராணி மாதிரி வாசம் வருமா? அது எவ்வளவு?
I'm kidding. That is actually for ladies. I know, but I need something to hold my hair. Really? Yeah. Let me see. Anna, come on. We do have something else. We'll check. இங்கே இங்கே இருங்க எங்கள் கூட இருந்தவங்கலாம் வந்துட்டு முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் ஒவ்வொரு ஸ்டாலாக இப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு ஒன்றா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். இதெல்லாம் பார்க்க நல்லா இன்னோவேட்டிவாக நல்லா இருந்துச்சு. பட் ரேட்டெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் செஞ்சுட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போயிட்டோம். நீ கூடுதலாக சொல்லு. இது எவ்வளோ உங்கள் தலையாட்டுக்குமா? ஃபைபர் மெட்டீரியல் ஒன்று மட்டும் வாங்கினா 750. இவ்வளோமா 1500 ஜோடி. ஓகே உடையா வாக்கா. ஆமாம். அங்கெல்லாம் உடஞ்சிரும்ல தஞ்சாவூரில் 80s 90s மிட்டாய். என்னது? இழந்த பழ மிட்டாய் இல்லை. ஆமாம் அது பவுடர். அது இழந்த பழம் பொடி இல்லைம்மா, அந்த ஓகே பொடி இங்கே என்னது இங்கே எல்லாமே வாழைப்பூல இருந்து பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுங்க. பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை நம்ம ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வாழைப்பூக்குன்னு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் ரெகுலராகவே நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறது இல்லைங்க. ஸோ அது மாதிரி ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிறதுனால பேசிக்லி இது ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுங்க. ஸோ அப்போ நம்மளோட கர்ப்பப்பை ஆரோக்கியம் அது சார்ந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லாவே சரியாகுதுங்க. நன்றி. இது என்ன காஃபியாகவே இந்த இதுலையா? வாழைப்பூ ட்ரிங்க்குங்க. வாழைப்பூ செவ்வாழைப்பழம் ரெண்டுமே கலந்துருக்கு. போதும் என்ன குடிச்சு பாருங்க. இல்லை வாங்கலாண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்று இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு முக்கியமாக இன்னைக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க. பீரியட்ஸ் வந்தால் பெயின் தாங்க மாட்டாங்க. ஓகேங்க இர்ரெகுலர் பீரியட் மாதிரி இந்த நவர அரிசியும் ஒரு பாரம்பரிய அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம சக்கரை பொங்கல் கொடுக்குறோம். இப்படி திருப்பினீங்க முதல்ல வந்து நம்ம சக்கரை பொங்கல் கொடுப்போம். இப்போ கொடுத்துட்ருக்குறோம். முதல்ல இந்த அரிசியை தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே கொடுப்பாங்க. ஏன்னா எளிதில் ஜீரணமாக நல்ல எனர்ஜி உள்ள இருக்கும். இது வந்து வாழைத்தண்டில் ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா வாழைத்தண்டு நிறைய இங்கே யாருமே இல்லாத போல் இருக்குது. ஆனால் அங்கே சிலக்கிட்ட நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த இடம் அங்கேருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ஆனால் வெயில் சரியான வெயில், ஆனாலும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க போல். ஆனால் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணி போய் கிட்டத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கிட்ட போக போக ஓவர் எக்ஸைட்மெண்ட். எப்போ போய் அது கிட்ட நின்று நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ கூட்டம். நாங்கள் அங்கே தூரமாக நின்று பார்க்கும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ வெயில்லையுமே வந்துட்டு. ஆனால் இங்கே எங்கே நின்று பார்த்தாலும் இந்த சிலை வந்துட்டு தெரியுதுங்க. நல்லா பெருசாக அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ நைட் டைம்னால் வந்துட்டு அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. இங்கே வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு கேமரா வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு தான் வந்துட்டு சந்திரகுண்டம் சூரியகுண்டம்லாம் இருக்குது. சந்திரகுண்டத்தில் வந்துட்டு லேடிஸும் சூரியகுண்டத்தில் வந்து ஜென்ஸும் போய் குளிக்கலாம். ஆனால் அங்கே வீடியோ காலோடு இல்லை, ஃபோட்டோக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஈசாவுக்கு போகணுன்னு. ஃபைனலாக அதுவும் இப்போது நிறைவேறிடுச்சு. எப்படியோ அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ரீல் போட்டுருணுன்னு ஒரு ஆசை. அதுவும் நிறைவேறிடுச்சு ஈசன் அருளால்.